வெல்கம் பேக் டு பிக் பாஸ் தமிழ் சீசன் 8 சாட்டர்டே எபிசோட் விஜய் சேதுபதி வந்தாங்க அண்ட் ஃப்ரைடே என்ன நடந்துச்சுன்னு காட்டினாங்க. விடுதலை 2 மூவி இவங்களுக்காக டெலிகாஸ்ட் பண்ணியிருக்காங்க பிக் பாஸ் வீட்டுக்குள்ளார. அண்ட் உள்ளார போனதுமேவே அவர் விடுதலை 2 பற்றி கேட்டார். அண்ட் தென் எல்லாரோட ஃபேமிலி வந்ததை பற்றியும் சொன்னாங்க. ஒவ்வொருத்தவங்களும் எப்படி மீன் பண்ணி சொன்னாங்க, ஒவ்வொருத்தவங்களும் இந்த எமோஷன் எப்படி ஆனாங்கன்னு. அண்ட் ஃபர்ஸ்ட் குறும்படம் இன் சீசன் 8. இந்த சீசனில் எதுவுமே இவங்களுக்கு இவங்க பண்ணது எதுவுமே இவங்களுக்கு வீடியோ போட்டு காட்டினதில்லை. ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்ததும் அந்த எமோஷ்னல் மூமெண்ட்ஸ் எல்லாமே காட்டினாங்க, விச் வாஸ் ஸோ நைஸ். நமக்கும் பார்க்கும்போது லைக் அந்த ஃபீல் வருது. ஒரு ஃபோன் இல்லாமல், ஒரு கனெக்டிவிட்டி இல்லாமல் இருக்கிறதுன்றது ரொம்ப கஷ்டம். தட் டு 70-80 டேஸ் அவங்க ஃபேமிலி எப்படி இருக்காங்க, என்ன கோத்ரூ பண்ணுறாங்கன்னு தெரியாது. ஃபேமிலி மெம்பர்ஸ் இவங்கள பார்த்தாலும் லைக் 24 hours பார்த்தாலும் உள்ளார நிறைய விஷயம் நமக்கு டெலிகாஸ்ட் ஆகாமையும் தெரியாமையும் இருக்கிற நிறைய விஷயம் நடக்கும். ஸோ அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸை பற்றி எதுவுமே தெரியாது. சிலவங்களுக்கெல்லாம் ஃபேஸே மறந்துருக்கும், அந்த லெவலுக்கு இருந்திருப்பாங்க. ஸோ தட் இஸ் ஆல் த ட்ரூ எமோஷன்ஸ். அது காட்டும் போதே நமக்கும் அது லைக் வி குட் ரிலேட். வென் வி ஆர் கனெக்டட் வி வில் நாட் ஃபீல் தட் வேல்யூ ஆர் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் எனி ஒன். அது நம்ம பிக் பாஸில் தானே அது எப்போவுமே தெரியும். எப்போவுமே கனெக்ஷனில் இருக்கும்போது ஓகே இப்போ பேசலைன்னா என்ன அப்படின்றது இருக்கும். பட் when we are not connected to anybody we will know their value. அது அப்போ தான் ரியலைஸ் பண்ண முடியுமோ என்னமோ. தென் திடீர்னு ஒரு எலிமினேஷன், சாட்டர்டே எலிமினேஷன் விச் வாஸ் ஜெஃப்ரி. டோட்டலி அன்எக்ஸ்பெக்டட். இந்த சீசனில் விளையாடுறவங்க எல்லாரையுமே வெளியில் எடுத்துகிட்டு விளையாடாதவங்களை நிறைய பேரை உள்ளார வச்சுருக்காங்க. மைட் பி வெளியில் அவங்களுக்கு ஏதோ ப்ராஜெக்ட் ஏதோ இருக்குமோ என்னமோ. ஜெஃப்ரி சொல்கிறாரு அவருக்கும் அது ஃபீல் ஆச்சு, அவரோட இன்ட்யூஷன் அது ஃபீல் ஆச்சுன்னு. இன்ட்யூஷன்ஸ் நிறைய டைம் ஒர்க் ஆகும். சௌந்தர்யாவுக்கு ஒரு புக்கெல்லாம் கொடுத்தாங்க, சௌந்தர்யாவின் சமையல் குறிப்புகள்ன்ற ஒரு புக் எழுதுங்கலாம் சொல்லி. அது ஒரு எலிமெண்ட்டாக நடந்துச்சு. அண்ட் ஜெஃப்ரி எலிமினேட் ஆனது ஹோல் ஹவுஸ் இஸ் அப்செட். எல்லாருக்குமே ஜெஃப்ரி க்ளோஸ், எல்லாருமே ஜெஃப்ரி ஒரு சாஃப்ட் கார்னர், ஒரு எப்போவுமே ஒரு பேம்பர்டாக வச்சுருக்காங்க. அதனாலே ஜெஃப்ரிக்கு நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் அது இதுன்னு கொடுத்ததுனாலேயோ என்னமோ இப்போது நாமினேஷனில் வந்ததும் எலிமினேட் ஆனது. அந்த மாதிரி ரொம்ப அவரை ரொம்ப பேம்பர் பண்ணாமல் இருந்திருந்தால் மைட் பி இருந்திருப்பார். டிக்கெட் ஃபினாலேலாம் சூப்பராக விளையாண்டுருப்பார். விஜய் சேதுபதி ஆல்சோ சார் வாஸ் ஆல்சோ அப்செட். ஏன்னா ஜெஃப்ரி அவருக்கு ஒரு ஃபேவரட் கண்டஸ்டன்ட். ஸோ அவர் நல்லா அட்வைஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அண்ட் நாளைக்கு ஒரு எலிமினேஷன் இருக்கலாம், மைட் பி லைக் இருக்கலாம். 2 பேர் வெளியில் அனுப்புனாதான். ஏன்னா 12-13 மெம்பர்ஸோடு இருக்க மாட்டாங்க. ஏன்னா 3 weeks தான் இருக்குது. ஹோப் விளையாடாதவங்க போனாங்கன்னா கொஞ்சம் கூட பெட்டராக இருக்கும்னு ஃபீல் பண்ணுறோம். லெட்ஸ் see how it goes. Keep watching Big Boss Tamil Season 8 on Disney+ Hotstar.